चमक चलो। வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஜிஎம் பீட் எஃபெக்ட் வீடியோ தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் மேலே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். ப்ரீசெட் எப்படி இம்போர்ட் பண்ணது இல்லைன்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கைன்மாஸ்டரில் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாங்காக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 செகண்ட் இருக்கும். ஸோ வந்து இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த பிளாக் இமேஜ் வந்து ஷோ ஆகும். மேலே லிரிக்ஸ் இருக்கும், பட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக் இமேஜ் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை எனி ஒன் ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ வந்து ஷோ ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த ஜூம் பண்ணி இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ வந்து லைட்டாக ஷோ ஆகிற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ உங்களுக்கு பிளாங்காக இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சில பேர் வந்து கைன்மாஸ்டரில் இது சப்போர்ட் ஆகலைன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாமே மற்ற யாராவது உங்களது ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலோ இருந்தால் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நியூ வெர்ஷனில் இப்போ நிறையா பேருக்கு வந்து சப்போர்ட் ஆகிறதுல, ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன். எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து இருக்கும். இப்போ எல்லாமே செட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன், அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.